8ஆம் வகுப்பு மாணவனை கடத்தி 5 லட்சம் பணம் கேட்டு மிரட்டிய கும்பல் ஈவிரக்கம் என்றே அந்த சிறுவனை கொடூரமாக கொன்று எரித்துள்ளது. கொலையாளிகளை போலீஸ் சுட்டு பிடித்ததன் பின்னணி என்ன? பள்ளிக்கூடம் முடிந்து மாலையில் டியூஷனுக்கு சென்ற 8ஆம் வகுப்பு மாணவனை கடத்தி கொலை செய்துள்ள சம்பவம் ஒட்டுமொத்த கர்நாடகாவையும் கதிகலங்க வைத்திருக்கிறது. வெறும் 5 லட்சம் பணத்திற்காக 13 வயது சிறுவனை கொன்று எரித்ததன் பின்னணியை அறிய விசாரணையில் களமிறங்கினோம். கொலை செய்யப்பட்ட சிறுவனின் பெயர் நிஷ்சித். கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள அரகேரை பகுதியைச் சேர்ந்தவர். கடந்த புதன்கிழமை மாலை வழக்கம் போல டியூஷனுக்கு சென்ற நிஷ்சித் அன்றிரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த பெற்றோர் நிஷ்சித்தின் நண்பர்களிடமும் டியூஷன் ஆசிரியரிடமும் விசாரித்து காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளனர். அன்றிரவு நிஷ்சித்தின் தந்தையை தொடர்பு கொண்ட மர்ம நபர் மகனை கடத்தி வைத்திருப்பதாகவும் அவரை உயிரோடு விடுவிக்க வேண்டும் என்றால் 5 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என்று மிரட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் நிஷ்சித்த இளைஞர் ஒருவர் 2 வீலரில் அழைத்து செல்லும் சிசிடிவி காட்சி கிடைத்திருக்கிறது. அந்த நபர் யார் என போலீசார் அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த போதுதான் மறுநாள் சிறுவனின் உடல் பன்னேருகட்டா கோட்டிகர் சாலை அருகே பாதி எரிந்த நிலையில் கிடந்தது அனைவரையும் அதிர வைத்தது. கடத்தல் கும்பலை பிடிக்க தனிப்படை அமைத்த காவல்துறையினருக்கு இந்த சம்பவத்தில் 2 ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதோடு அவர்களின் செல்போன் எண்களை ட்ரேஸ் செய்தபோது கொலையாளிகள் கக்கலிபுரா அருகே பதுங்கியிருக்கும் தகவல் கிடைத்துள்ளது. வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் காவல்துறையினர் தங்களை சுற்றி வளைத்திருப்பதை அறிந்ததும் கொலையாளிகள் 2 போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றுள்ளனர். அப்போது காவல் ஆய்வாளர் தப்பியோட முயன்றவர்களை காலில் சுட்டு பிடித்துள்ளார். விசாரணையில் அவர்களுடைய பெயர் கோபி கிருஷ்ணா மற்றும் குருமூர்த்தி என்பது தெரிய வந்திருக்கிறது. இருவரும் சில மாதங்களுக்கு முன்பு நிஷ்சித்தின் பெற்றோருக்கு ஆக்டிங் டிரைவராக பணியாற்றியுள்ளனர். தம்பதியிடம் பணம் இருப்பதை நோட்டமிட்டவர்கள் சிறுவனை கடத்தி பணம் பறிக்க முயன்றிருப்பதும் அதன் பிறகு போலீசில் மாட்டிக்கொள்வோம் என்கின்ற பயத்தில் நிஷ்சித்தை கொலை செய்து உடலை எரித்திருப்பதும் விசாரணையில் உறுதியாகியுள்ளது. 5 லட்சம் பணத்திற்காக 8ஆம் வகுப்பு மாணவன் கொன்று எரிக்கப்பட்டது ஒட்டுமொத்த கர்நாடகாவை அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.